நம்ம சேனல்ல நிறைய புது புது தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க. வணக்கம். யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கமித்ரன். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அட்மாஸ்பியர் பார்த்ததுமே தெரியும்னு நினைக்கிறேன். சுகாலயாவுக்கு தான் வந்திருக்கோம். சுகாலயாவில் இன்றைக்கி ஒரு மேடம் ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோம். வணக்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ரோசா சார். ரோசா. எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் சித்தர்கள் பூமியான புதுவையிலேருந்து வரேன் சார். புதுவையிலேருந்து வரீங்களா? சூப்பர்மா. என்ன பிரச்சனைம்மா உங்களுக்கு ஆக்சுவலாக? எனக்கு ரொம்ப நாளாக 1992 சார் எனக்கு இந்த தண்டுவடை பிரச்சனை, இந்த ஸ்பாண்டிலோசிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அதிலேருந்து அப்புறம் டாக்டர் போய் பார்ப்பேன், ஃபிசியோதெரப்பி பண்ணுவேன், அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ ரீசண்டாக L4 L5 பிரச்சனை, இடுப்புக்கு கீழே சொல்ல முடியாத வலி, மறுத்து போகிறது எல்லாம் இருந்தது. அது இல்லாமல் இத்தனை வருஷத்தில் என் மூட்டு தேய்மானம் அதிகமாகிடுச்சு, நடக்க முடியல சுத்தமாக. இந்த ப்ராப்ளமும் இந்த இதுவும் சேர்ந்துட்டு நடையே சுத்தமாக நடக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போனேன், பார்த்தேன். சென்னையில், பெங்களூரில், ஹைதராபாத்தில் எல்லாம் போயிட்டு பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் கடைசியாக ஃபைனலாக நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை, இந்த தண்டுவடை பிரச்சனையை வச்சுக்கின்னு எப்படி இந்த நீ டிரான்ஸ்பிளான்ட்லாம் செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பயம் என்னோட இருந்தது. அந்த டைமில் தான் கிட்டத்தட்ட ஒரு போன வருஷத்தோட முதல்ல இவருடைய ராஜேஷ்க்கு இவர் கொடுத்துருந்த அந்த வீடியோவை எதேச்சையாக யூடியூப் ப்ரௌஸ் பண்ணக்குள்ளே எனக்கு அன்னைக்கு அது வருது. சரி, இதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு இவர் பேரில் ஒரு நம்பிக்கை வந்துடுது. இங்கே போய் காட்டினா என்ன, முதல்ல நம்ம தண்டுவடை பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி ஆகிடுது என் மனசில். என் பொண்ணு தான் இருக்கிறாங்க, ஹைதராபாத்தில் இருக்கிறா. அவகிட்ட நான் சொல்கிறேன், நான் போய் இதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. இல்லை மூட்டு மாற்று சிகிச்சை ஆப்ரேஷனுக்கெல்லாம் நாள்லாம் போட்டாச்சு, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் போயிட்டு நான் இப்போ தீபாவளி டைம் வந்துட்டனால எங்களுக்கு நோன்பு எடுக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு நான் செஞ்சுக்கிறேன்னு வந்துடுறேன். தீபாவளி பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் சுகாலயாவுக்கு தான் போவேன், அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இவங்கெல்லாம் என் கணவரெல்லாம் நம்ப மாட்டேன்றாங்க. அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் நான் சுகாலயா போகணுன்னு. அவளுக்கும் நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆற போடுறேன், இதே பிடிவாதமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு சுகாலயா அழைச்சின்னு போங்க, அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கின்னு நான் கண்டிப்பாக நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்புறம் சரி, நீங்கள் சின்ன மாப்பிள்ளை தான் பாவம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், அழைச்சின்னு போங்க, ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் தானே, போய் காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான், என் சின்ன பொண்ணு, இவர் 3 பேருமா சுகாலயா வரோம். வந்ததும் சாரை பார்த்து பேசுகிறோம். சார் கூட ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க, நீ போய் நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வந்துடுறமான்னு, அப்புறமா இது சரி பண்ணிடலாமான்றங்கிற. இல்லை, பிடிவாதமாக நான் சொல்கிறேன், எனக்கு தண்டுவடத்தை சரி பண்ணிவிடுங்க, அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் போயிட்டு நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. சரிம்மா, அது மாதிரியே ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. என் பிள்ளைங்களும் இவரும் என்னை மறைக்கிறாங்க, இதை தானே நாங்கள் அப்பயே சொன்னோன்னுட்டுன்னு. பட் இருந்தாலும் சார் பேசுகிறாரு. எப்படியோ தெரியல, அந்த சாரோட அந்த ஒரு கலகலப்பான ஒரு ஆலயமணி ஒலிக்கிற மாதிரி அந்த சிரிப்பு, அவருக்கு பேசுகிற அந்த நம்பிக்கையான பேச்சு, இத்தனை கால தவணைக்குள்ளாக நான் இதை கட்டாயம் குணப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த உத்தரவாதம், அதையும் மீறி அவர்கிட்டேருந்து வர்ற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமா எங்களை ஏதோ பண்ணுது. உடனே என் பொண்ணு கூட சொல்கிறா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறா. இவரும் மனசு மாறுறாரு. அதே அந்த நிமிஷம்தான் சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதான். உடனே எங்களுக்குள்ளாகியும் வந்த ஒரு நம்பிக்கை,
இவர் கரெக்டான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், நமக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை துளிர்விடுது. உடனே அந்த ஒரு மகுடிக்கு கட்டுப்படுற நாகப்பாம்பு மாதிரி எல்லாருமே ஒரே சமயத்தில் சரி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அன்னையிலேருந்து இங்கே ரூம் காலி இருக்கவே சேர்ந்துங்கண்ணே சார். அங்கே அன்னையிலேருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டா என் பொண்ணு, இந்த உள்ளுக்கெல்லாம் மருந்து தரக்கூடாது. ஏன்னா எனக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் என் உடம்புல இருந்து, நான் ஒரு கொரோனரி இஸ்கேமிக் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டு, அதுக்கு மருந்து எடுத்துன்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஐபிஎஸ் பேஷண்ட்டு, அதுக்கும் வயிற்றில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால இன்டர்னல் மெடிசன் கூடாது, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எது வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு என் சின்ன பொண்ணு சொல்லிடுறாங்க. இவங்களும் அது மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் இன்டர்னல் மெடிசன் எதுவும் கிடையாது, வெறும் ஒத்தடம் மட்டும் கொடுக்கப்படுது. அப்படி ஒரு 1.5 மாதம் போயிடுது. என் பொண்ணு 1 மாதம்தான், அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கிறேன். சார் சொல்கிறாரு துணை இல்லாமல் இருக்கக்கூடாதுமான்னு. இந்த நடு டைமில் நிறைய பேரை இங்கே சுற்றி பார்க்குறேன். சிங்கப்பூர்லேருந்து வராங்க, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்டு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான் வாக்கர் தான் எடுத்துகிட்டு வருவேன். அங்கேருந்து ரூமில் இருந்து ஒத்தடம் வைக்கிற இடத்துக்கு வாக்கர் தான், சார் ஒரு வாக்கர் கொடுத்துருந்தாங்க, அதை தான் எடுத்துகிட்டு வருவேன். பொறுமையாக தான் வருவேன். டச்சு வைக்கிற இடத்துக்கு வரத்துக்கே எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அந்த சிங்கப்பூர் அம்மா சொல்லும், பாட்டி நீங்கள் நல்லா போயிட்டீங்க, சுகாலயா வந்துட்டீங்கல்ல, நல்லா போயிடுவீங்க, பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லும். அந்த பொண்ணு ஆர்ஏ பேஷண்ட்டுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறமா கேள்விப்பட்டால் நான் ஆர்ஏ பேஷண்ட்டு, ஆனால் வந்து இவ்வளோ சுகமாயிட்டு எந்த சிம்டமே தெரியாமல் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த தனியாக இருந்த சமயத்தில் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களும் 3 மாதம்தான், ஆர்ஏ பேஷண்ட்டு தான். அவங்களும் சுகமாயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சமைச்சு தரேன் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப நம்பிக்கை. சிலோன்லேருந்து ஒருத்தர் வராரு, வந்து அவர் வந்து ஒன்றும் உடம்புக்கு இல்லை, ஆனால் வந்து உடம்பை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறாங்க. சுற்றி பார்க்குறேன் நிறைய, இது ஆரே தண்டுவடம் மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனை உள்ளவங்கள்லாம் வராங்க. எல்லாருமே சுகமாகி போகிறத நான் கண்கூட பார்த்து வியந்திருக்கிறேன். நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? எனக்கு முதல் ஒத்தடங்கு தான் சார் ஆரம்பித்தாங்க. ஒத்தடம் தான் கொடுத்து போயிருந்தது. தண்டுவடம், அந்த கால். அப்போ இவங்க சொல்கிறாங்க, சார் தண்டுவடத்துக்கு தான் நான் சொன்ன கேரண்டி கொடுத்தேன், பட்டு மூட்டுக்கும் சேர்த்து ஒத்தடம் கொடுக்க சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம், உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துடுச்சுன்னா இதுலேயே சரியாயிடும், பட்டு இல்லைன்னா நீ போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், ட்ரை பண்ணி பார்ப்போம், எனக்கு போகரோட அருள் இருந்ததுன்னா அதுவும் நடக்கும் சார். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் வந்தவங்கள்லாம் வந்து மாறிடுறாங்க, அதனால் அதுவும் நடக்கும் சார்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் நான். அதனால் மூட்டு 2 மூட்டுக்கும் கால் ஃபுல்லுக்கும் 2 காலுக்குமா சேர்ந்து ஒத்தடம் எனக்கு கொடுக்கப்பட்டேன். நடுவில் சார் சொல்கிறாங்க, உனக்கு ஆரே கூட இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, ஆனால் ருமட்டாய்டு ஃபேக்டர் எனக்கு நெகட்டிவ் தான் வருது. ஆனால் அவர் சொல்கிறாங்க, இந்த உன்னுடைய சிம்டம்லாம் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள உனக்கு 0 பாசிட்டிவ் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என் பொண்ணு கையை கட்டி போட்டுட்டா இல்லையா, உள்ளுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து உள்ளுக்கு மருந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த உள்ளுக்கு மருந்து எடுக்கிறவங்களெல்லாம் அடையிற பலனை பார்த்துட்டு ஒரு நாள் நானே போய் சாரை கேட்குறேன், பரவாயில்லைங்க சார், எனக்கு உள்ளுக்கு மருந்து கொடுங்க சார், நான் சாப்பிட்றேன்றேன். சார் சொல்கிறாரு, இல்லைம்மா உன் பொண்ணுக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், யாருன்னா இன்னும் ஒரு பொண்ணு இல்லை அவங்களே வர சொல்லு, அவங்க வந்து சரி கொடுன்னா நான் தரமா அப்படிங்கிறாரு. எப்போ வருவாங்கன்னு என் பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ வாமான்னுட்டுன்னு. அவளும் வேலையில் இருக்கிறா, பையன் 10th படிக்கிறான், இப்போ முடியாதுமா, இது மே மாதம் வரேன் அப்படின்னு தள்ளி போடுறா. அப்புறம் பாருங்கள், திடீர்னு அவளுக்கு ஏதோ முதுகு வலின்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறாங்க, நியூரோ சர்ஜன்கிட்ட போகிறாங்க. பார்த்துட்டா அவளுக்கும் தண்டுவட பிரச்சனை, C4 C5 S1 C5 S1 ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் cervical spondylosis அவளுக்கும் இருக்குது. வேறு வந்து சர்ஜரின்றாங்க. அவள் வந்து எனக்கு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்புகிறா, இது ஒன்றுமே வேண்டாம், நீ உடனே லீவ் போட்டுட்டு எனக்கு சுகாலயாவா, எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு அட்டெண்டன்ட் வேணும், அதுவாகவும் நீ இரு, உனக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன்னு. சரின்னு சொல்லிட்டு அவளும் ஏப்ரல் எண்டில் லீவ் போட்டுட்டு வரா.
வந்த மறுநாளே சார்கிட்ட நான் போய் சொல்கிறேன், எனக்கு அட்டெண்டன்ட் வந்துட்டாங்க, எனக்கு உள்ளுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அவரும் சந்தோஷமாக கொடுக்குறாரு. உள்ளுக்கும் மருந்து எடுத்துக்கிறேன். இந்த 2 மாதத்தில் இல்லாத இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த உள்ளுக்கு மருந்து எடுக்க எடுக்க எனக்கு நிறைய நல்லா ஆறுது தெரியுது எனக்கு. அப்புறம் அவளுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணு அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டு சேர்ந்தே செய்கிறாங்க. அவளுக்கும் நிறைய ரிலீஃப் கிடைக்குது. அப்புறம் எனக்கும் உள்ளுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அவளுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மருந்து வாண்டான்னு சொல்லிடுறாங்க சார். வெறும் ஒத்தடை மட்டும் அவளுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த குதிக்கால் வலி அதெல்லாமும் இருந்தது. அதுக்கும் சார் வந்து சைட் பை சைடு வர்மாவும் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு உள்ளுக்கு மருந்து எடுக்க எடுக்க இத்தனை நாள் என் உடம்புக்குள்ளே இருந்து என்னை பாடாப்படுத்தின மற்ற பிற நோய்கள்லாம் வந்து தலை தூக்குது, வெளியே வருது. நான் வந்து ஒரு இஸ்கேமிக் கொரோனரி ஹார்ட் டிசீஸ், எனக்கு அதுக்கு மருந்து எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஐபிஎஸ் பேஷண்ட்டு, அதுக்கும் மருந்து எடுத்துட்டுருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் திரும்பி எனக்கு வருது. சார் பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த என்னுடைய ஹார்ட் இதுக்கு வந்து கஷாயம்லாம் கொடுக்குறாங்க, எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு 3 நாள் கஷாயம் வருது. எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து லிவர் டீடாக்ஸ் கொடுக்குறாங்க, அதையும் எடுத்துக்கிறேன். ஐபிஎஸ் வந்து சரியாயிடுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பைல்ஸு ஃபிஷரு அதுக்கும் மருந்து கொடுக்குறாங்க. அதையும் சைட் பை சைடு சாப்பிட்றேன். அப்புறம் கிட்னி டீடாக்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கஷாயம்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு இந்த உள்ளுக்கு மருந்து சாப்பிடவே ரிலீஃப் வந்து ரொம்ப சீக்கிரமாக எனக்கு. சூப்பர்மா, ஃபுல்லாக டோட்டலாக ரீஃப்ரெஷ் பண்ண. ஆமாம் நமக்கே தெரியும். அதை எடுக்க எடுக்க ஒரு புத்துணர்ச்சி நல்லா உடம்புல. நான் வரக்குள்ளே எவ்வளோ வலியோடு வந்தேன் அதெல்லாம் பார்க்கக்குள்ள இங்கே வந்து நான் வந்து அந்த வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. உடம்பும் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் எனக்கு. இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் முடிஞ்சிருச்சுங்க சார். அதோட ஆச்சரியம், இந்த கூடி வராதுன்னு நினச்சேன் இந்த மூட்டு கூட வந்து இப்போ அந்த வாக்கர் 2 மாதத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டச் ரூமுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நானே தனியாக நடந்து வர ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் நான் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன் என் முட்டியை. அதாவது 4th கிரேடுன்ற சொல்கிற அளவுக்கு வந்து நிறைய தேய்மானம். அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாரால் குணப்படுத்த முடியாது, அது எனக்கே தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. அதனால் சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்து சரி பண்ணினே போயிடலாம் அப்படின்னு. காலெல்லாம் அப்படி கோணையாக போயிட்டுருக்கோம். இந்த முட்டில் இந்த ஒரு கால் ஒரு டைரெக்ஷனே மாறி போயிட்டுருக்கோம். கேட்பேன், இது எப்படி சார் இப்படி போயிடுதுன்னு. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா கூடி வருது உங்களுக்கு, பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லுவாங்க, வர்மா பண்ணுவாங்க. நான் கேட்குற கேள்விக்கெலாம் நல்லா கன்வின்சிங்காக பதில் சொல்லுவாங்க. அதனால் பயம்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அப்புறம் அவளுக்கு வந்து எல்லாமே எலிமெண்ட்டும் சரியாயிடுச்சு. லீவும் முடிஞ்சிடுது. என் பொண்ணு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இதை சரி பண்ணின்னு போயிடுறேன் அப்படின்னு நானே கேட்டுக்கிட்டேன் சார்கிட்ட. அப்போ துணைமா அப்படின்னாரு, என் வீட்டுக்காரை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வரவழைச்சேன். இப்போ பொண்ணு வந்து சரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டா. பையனுக்கு ஸ்கூல் தொடங்கிட்டாங்க. அதனால அவள் ஹைதராபாத் போயிட்டா. அவளுக்கும் முதல்லலாம் முடியாதுன்னு கோபமாக இருந்தா. ஏன்னா அவள் தான் ஆப்ரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணா. நான் வந்து வந்துட்டேன், தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு கோபமாக வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் இங்கே வந்து அவளுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருந்த பார்த்தோன்னே அவளுக்கும் ஒரு பூரண நம்பிக்கை வந்துடுது. போகிறப்ப கூட பயப்படாத, நீ வந்து ரொம்ப சேஃபான ஹேண்டில் தான், உன்னை விட்டுட்டு போகிற, பயப்படாத, டேடி வரலைன்னா கூட பரவாயில்ல, நீ இங்கேருந்து குணமாயின்வானே சொல்லிட்டு போயிட்டா. பட் இவருக்கும் சில ஏல்மெண்ட் இருந்தது. இவரை சரி பண்ணணும்னு நினச்சின்னு நீங்கள் புறப்பட்டு வாங்கன்னு. அப்புறமா என் பெரிய பொண்ணு கொடுத்த இதெல்லாம் நம்பிக்கையில் இவர் கிளம்பி வந்தார். இப்போ இங்கே வந்து இவருக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். ஐயா வணக்கம். வணக்கம். மேடம் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்க? சாட்டிஸ்ஃபைடா? சரிங்க. நான் அவனால் ரெக்கவர் ஆக முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது ரிசல்ட் இஸ் என்கரேஜிங். அதான் எப்படி வந்தாங்க? ஆக்சுவலாக நடக்க முடியாமல் தான் வந்தாங்க.
வாக்கரு இல்லை வாக்கிங் ஸ்டிக்கு யாராவது கையை பிடிச்சிக்கிட்டு வர மாதிரி இருந்தாங்க. இறங்குறது ஏறுறது எல்லாமே ப்ராப்ளம். இப்போ அதெல்லாம் இல்லை. வாக்கரோடு நடந்தவங்க இப்போ வாக்கர் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நடந்து போகிறதுக்கு இது இருக்குது. சந்தோஷம். இப்போ எப்படியும் நீங்கள் அம்மா மட்டும் வந்து மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க போல இருக்குது. ஆமாம் அவங்க தான் காரணம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு போகர் மேரில் ரொம்ப ஈடுபாடு. அதான் அம்மாவுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இந்த போகரை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். சரி அப்படின்னு. அதனால் எங்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அவள் ரொம்ப ரிலீவ் ஆகிட்டா. அப்புறமா அடுத்தபடி அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய 2வது பொண்ணு வந்த ஹெல்ப்புக்கு அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாள். அவளையுமே சொல்லி கொஞ்சம் பாருன்னு சொல்லி அவளுக்கு இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக விடைபெற்று போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அவளும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நல்லா தான் சார் நடக்குது, இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்ம நாள் எல்லாம் நிறைய ஆகிட்டுருக்கேன் அப்படின்னேன். சரி 3 மாதம் முடிஞ்சு 4ஆம் மாதம் போகுது என்ன இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க குணமாகி வரட்டும்னாங்க. இப்போ என்னை கூப்பிட்டாங்க, வந்து பார்த்தேன். ரொம்ப இண்டிபெண்ட்டாக எல்லாமே நடக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அது நமக்கு வந்து தங்கியிருக்கிறத வந்து அவ்வளோ ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ண முடியல. ரெக்கவரின்னும் போது நிறைய இருக்கிறதுனால பாடி ரெக்கவரி நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போயிட்டேன். அப்புறம் எனக்கும் வந்து அவங்க சொன்னாங்க, நான் வந்து 40 இயர்ஸாக டயபெட்டிக் நான். அதனால் வந்து எனக்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக நடக்க முடியாது, அதெல்லாம் வாப்ளிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. அவர் எனக்கு இது ஏற்பாடு பண்ணார், ஒத்தரம் கொடுக்கறதுக்கு காலில். அது கொடுக்க எனக்கு வந்து ஐ ஃபீல் ரெஜோனேட்டட். நல்லா ஒரு புதுசாக வந்த மாதிரி வந்துட்டுது. காலெல்லாம் வெண்டாக இருந்தது, அதெல்லாம் நிமிர்ந்து எல்லாம் இதுவாகிட்டுது. அதனால் எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் த ட்ரீட்மெண்ட்டு. சூப்பர்மா. அம்மா நீங்கள் வாக்கரோடு வந்தீங்க, இப்போ நல்லா நடக்கிறீங்க அப்படின்னு நடக்க முடியுது சார். கொஞ்சம் நடந்து காட்ட முடியுங்களா? நடந்து காட்டுறேன் சார். இப்படி திரும்ப நிமாட்ட பார்த்த அப்படின்னு. முதல்ல இதை போல் இந்த சேரில் உட்காரவே முடியாது சார் என்னால். நான் வந்தால் இதில் உட்காரவே மாட்டேன். இந்த சேரெல்லாம் அந்த உயரமான நாக்காலில் தான் உட்காருவேன். பட் இப்போ வந்தால் என்னால் இதில் உட்கார முடியுது. இந்த எழுந்திருக்கிறேன் பாருங்க, அதெல்லாம் எழுந்திருக்க முடியுதுங்க சார். சூப்பர். இப்போ தண்டோட பிரச்சனைலாம் டோட்டலாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு? ஆயிடுச்சுங்க சார். அதில் ஒன்றுமே பிரச்சனை எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ மற்றபடி எல்லாம் நார்மலாக பழையபடி நீங்கள் நார்மலாக நடக்கிறீங்க? ஆமாம். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்தில் அம்மா வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. பழையபடி மனசுக்கு நிறைவாக ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் விஷுவலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க சார், மாலை நேரங்களில் சார் வந்து எங்களோட ஒரு சேர உட்காந்து ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஆற்றுவாங்க. நாங்கள் கேட்குற சின்ன சின்ன கேள்விங்களுக்கு ரொம்ப இப்போ இதுவே இல்லாத கேள்விங்களுக்கெல்லாம் கூட தக்க பதில் சொல்லி எங்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க சார். அவங்க கையிலேருந்து நாங்கள் நிறைய பயன்பெற்றிருக்கிறோம் சார், அவருடைய சொற்பொழிவுலேருந்து. நல்லதும்மா. இன்னும் சிறப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்கும். சுகாலயாவிலேருந்து கிளம்பும்போது சுகமாக கிளம்பி போவீங்க. அப்புறங்க சார், இந்த யூடியூப் வியூவர்ஸ்க்கு ஒரு ஃபைனல் மெசேஜ் சார், என்னோடய மெசேஜ் சார். என்னை போல தான் நிறைய பேர் இங்கே வர்றவங்களாம் யூடியூப் பார்த்துட்டு தாம்மா வராங்க. ஆனால் அவங்களும் என்ன மாதிரியே நம்பிக்கை இல்லாமல் தான் வராங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நம்பிக்கையோடு வாங்க. சார் வந்து சொன்னபடி உங்களை நல்லபடியாக உங்கள் உடம்ப குணமாக்கி தந்துடுவார். ரெண்டாவது வந்து இப்போ யாருன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்தால் என்ன கேட்போம், நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். சிலர் ஏதோ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து நலமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் முருகனுடைய அனுகிரகமும் போகரோட திருவருளும் ஒரு சேர பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக சுகாலயா வரணுன்ற சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் அமைஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து சுகாலயா வந்தால் நான் சுகமாக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ இருக்கிற நலமாக இருக்கிறெல்லாம் விடுத்து நான் சுகமாக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் நம்பிக்கையோடு வாங்க, சுகாலயா அவங்கள சுகமாக்கி அனுப்பும். சுகமே சொல்க, சுகமே சொல்க, சுகமே சொல்க.
டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க.